குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். அதே நேரத்தில் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே ராகு, ஜென்ம ராகு, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, சூரியன், புதன் இணைவு. இங்கே சூரியன் ஆட்சி பலத்திலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் மாத துவக்கத்தில். ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் பலம் இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நீசமாக இருக்குது. ஆனால் இந்த மாதம் அப்படியே நீசமாகவே கண்டினியூ பண்ண மாட்டார். சுக்கிரன் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இது உங்களுக்கு இருக்குது. ஓகே, இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு செப்டம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துல ஆட்சி மூல திரிகோண பலம் அடையுது. சார் நல்லா பார்த்துக்குங்க, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மீனத்தில் உச்சமடைந்தால் கூட அந்த அளவுக்கு நல்ல பலனை கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஆனால் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் துலாத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக கெடுதலை செய்ய மாட்டார், நன்மைகளை மட்டுமே செய்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏன்னா துலாம் அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பிளேஸு. ஸோ அப்படிப்பட்ட அமைப்புகளில் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதம் முழுக்க சுக்கிரன் அந்த ராசியில் தான் பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ உங்களுடைய பாக்கிய ஸ்தானம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பலம் அடையுது. ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 5, 8க்கு அதிபதி அட்டமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் அடைகிறார். முழுக்க பலம் அடைகிறார். எங்கே? ராசிக்கு 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி பலம் அடையுது. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். 5 கூடிய ஒரு 8 இருக்கிறது வெளிப்படையாக பார்க்கும்போது அது நல்லது இல்லை அப்படின்னாலும் 5ஆம் அதிபதி தன்னுடைய கேந்திரத்தில் பலம் அடைகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். கவலையே பட வேண்டாம். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சி இருக்குது. 7ஆம் அதிபதி 8இல் மறைகிறாரு. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்கும், என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். சூரியன் 8இல் மறையக்கூடாது, ஆனால் மறைகிறார். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 3 10க்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கலாமா, 10க்கு கூடியவர் 6ல் இருக்கலாம். அங்கே நீசமாகுது செவ்வாய். ஆனால் உச்சம் பெற்ற குருவோட இணைவு இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள் ஏற்பட்டு 6ஆம் இடத்துல குரு மங்கள யோகமும் ஏற்படுது. இதுவும் ஒரு ரொம்ப ஃபேவரான ஒரு சூழல் தான் கும்பராசியை பொறுத்தளவுக்கு. ஸோ நல்ல ஒரு கிரக நிலைகளோடு தான் இந்த மாதம் இருக்குது. என்னென்ன நடக்க காத்துக்குச்சு, சூரியன் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு ஆக்சிலேஷன் கொடுக்குறாரு, ஒரு பாசிட்டிவான சூழலில் இல்லை. இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது, அதுக்கான வழிபாடுகள் என்னங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 4, 9க்கு அதிபதி. சுக்கிரன் கும்பராசியை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் செய்யக்கூடிய நன்மைகளை எந்த கிரகமும் செய்யாது. ஏன்னா சுக்கிரன் அவ்வளவு பலம் பெற்ற ஒரு கிரகமாக மாறிவிட்டால் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்து சுக்கிரன் மட்டும் பலமாக இருந்தால் போது எதை பற்றி கவலையே விட வேண்டியதில்லை. அந்த ஜாதகர் எப்படி மேலே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி 4, 9க்கு அதிபதி. தாயேந்திரனுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் எல்லா இஷ்ட தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் அதை கொடுத்துரும். அது 4, 9க்கு அதிபதி பலமாயிடுச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு 4, 9க்கு அதிபதியான சுக்கிரன் இதனால் வரைக்கும் 8ல் போய் மறைஞ்சு நீசமாகி இருந்தார். உங்களுடைய தகுதிக்கு மரியாதை இல்லை, உங்களுடைய திறமைக்கு மரியாதை இல்லை, அதே போல் உங்களுடைய பொறுப்புகளுக்கு மரியாதை கிடையாது. எல்லா பக்கம் உங்களுக்கு ஒரு டவுன்கிரேடு தான் இருந்தது. உங்களுடைய திறமைக்கு மரியாதையே இல்லை, எந்த இடத்துலையும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க கடந்த காலகட்டங்களில். கும்பராசிக்காரங்களை கேட்டால் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது. ஏன்னா சுக்கிரன் நீசமாக இருந்ததுனால. இப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார், பலமாகுது. இப்போ இழந்த பதவி, இழந்த பொறுப்பு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், இழந்த அந்தஸ்து, இது அத்தனையுமே உங்களை தேடி வரப்போகுது. இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இது மாறுது. தெய்வ அனுகூலத்தோடு அது நடக்க போகுது.
சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஜென்மத்தில் ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல சனி, இன்னும் 7.5 சனி எங்களை விட்டபாடக்கான, குருவும் போய் 6ல் மறைஞ்சிட்டாரு, 7ஆம் இடத்துல கேது இருந்து படாதவாடு வருத்திட்டு இருக்குது, நீங்கள் என்னமோ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள். 9ஆம் இடம் வலு பெற்றாச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் 9ஆம் இடம் வலு பெற்றாச்சுன்னா தெய்வ அனுகூலத்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் முன்னேற்ற பாதைக்கு செல்வார். இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விதி. ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் அதிபதி பலமடையுது. உங்களுக்கு கிரகங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் நல்ல பாதையில் நல்ல வழியில் பயணிக்க முடியும் தெய்வ அனுகூலத்தோட. அதற்கு சுக்கிரன் உத்தரவாதம் தர்றார். நல்ல விஷயம். தந்தைக்கு மகனுக்கும் தந்தைக்கு மகளுக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குது. 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. நீங்கள் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலையில் இடமாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களில் புதுசாக சில விஷயங்களை செய்வாங்க. தொழில் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வருது. உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் போது வேலை புலவும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வேலைகளை உங்களுடைய தொழிலை அதிக ஈடுபாடு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிடுது. அதுக்காக டைம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாகும். எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரைட். தந்தையின் பேரில் சொத்து பத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தந்தைக்கு கிடைக்க வேண்டிய உயில் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஜாதகருடைய தந்தைக்கு கிடைக்குது. அதாவது உங்களுடைய தந்தைக்கு கிடைக்குது. பூர்வீக சொத்து உங்களுக்கு சேருது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நல்லது. அதே போல் தந்தை இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் காசு பணம் கொடுத்து வராமல் பிடிக்காமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் தேடி வரப்போகுது. அதே நேரத்தில் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு ஒரு ஜாக்பாட் ஆகும் அப்படின்னே சொல்லிடலாம். என்னென்னா, இது வரைக்கும் வராமல் இருந்தால் இஎஸ்ஐ, பிஎஃப், அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, எல்ஐசியில் ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாமல் இருந்தது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த விஷயங்கள் உங்களை தேடி வரப்போது. உங்களுடைய தந்தைக்கு அது கிடைக்க போகுது. அதனால் ஆதாயம் அடைய போகிறது தந்தை மட்டும் கிடையாது, நீங்களும் தான். அந்த விஷயம் நடக்க காத்திருக்கு. எதிர்பாராத நேரத்தில் வருமானம் உண்டு, தனவரவு உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ரைட். ஓகே. சில நேரங்களில் கும்பராசி நண்பர்கள் லக்னத்தில் ராசியில் ராகு இருக்குது, 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் வழி பார்க்கும்போது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சுற்றுலா போகிறதுக்கோ இல்லை கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றக்கோ அதுக்கான வாய்ப்புகளில் அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே அமையுது. அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. வீடு, சொத்து, நிலம், வண்டி, வாகனம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய பதவியும் செல்லக்கூடிய ஒரு அம்சமாக தான் இருக்குது. வாகனத்தில் எனக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வந்து போகும். இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உறவுகளால் சில நேரங்களில் கடன் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. உறவுகளுக்காக கடன்பட வேண்டிய சூழ்நிலை, ஆனால் அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. உங்களுடைய சூழலை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்காக யார் நிற்கிறாங்க, யார் உங்களுக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கடந்த காலகட்டங்களில் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. அப்போது உங்களுக்காக நின்ன உறவாக இருந்ததுன்னா தாராளமாக கடன் வாங்கியாவது செலவு வேணுங்க. அவங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்து கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்காக அது நிற்காத உறவுக்கும் இந்த காலகட்டம் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி தருவார். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. யார் உங்களுக்காக இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத மட்டும் அதில் மட்டும் தெளிவாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் இந்த மாதம் சுக்கிரன் உங்களுக்கு தரக்கூடிய பலனே சக்ஸஸ் தான். ரைட். அடுத்ததாக புதன் அட்டமாதிபதி, அட்டமஸ்தானத்தில் ஆட்சி, உச்சம், மூல, திரிகோண பலம் அடைகிறாரு. திருமணமாகாத நிறைய பெண்களுக்கு கும்பராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா மாங்கல்ய பலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது. மாங்கல்யம் கழுத்துக்கு வர்றதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. அதே நேரத்தில் ஆயுள் பலம் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், ஏதாவது எனக்கு 1000 அப்படி இப்படின்னு மன ரீதியான கொஞ்சம் பயங்கள் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் பயம் இருந்ததுன்னா அந்த பயமெல்லாம் தெளிய போகுது. மனசுக்குள்ள தைரியம் வந்துடும். ஓகே, நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இன்னொரு 10 வருஷத்துக்கு நம்மளை அசைச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தைரியத்தை கொடுத்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், இஎஸ்ஐ, பிஎஃப் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்து வர வேண்டிய பணம் வராமல் இருந்ததுன்னா அட்டமஸ் பலமடையும் போது வர வேண்டிய பணங்கள் சேருவதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. நல்ல விஷயம். உங்களுடைய வாழ்க்கை துணை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. வாழ்க்கை துணையுடைய வருமானம் 2 மடங்காக மாற்றப்படுகிறது. வாழ்க்கை துணை தன்னுடைய குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே சின்னதான சங்கடங்கள், பிரச்சனைகள் வந்து போகும். அதனால் அதை அவங்களுக்கு அதை ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க.
அதுக்காக உங்கள் மேலே அக்கறை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா சூரியனும் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 7 கூடியவர் 8ல் போய் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட இருந்து கிடைக்கவே கிடைக்காது. அவங்க ஃபேமிலி மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அதனால் குடும்பத்துக்குள்ளே குடும்பம் சொல்ல கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும். என்ன நீ எப்போ பார்த்தாலும் அதையவே பார்த்துட்டு இருக்கிற, எங்களையெல்லாம் பார்த்தா மனசுனா தெரியலன்னு சண்டை கட்டுவீங்க. அதெல்லாம் வரத்தான் செய்யும். ரொம்ப ட்ரிகர் ஆகி பிரிவினைக்கு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. இது வாழ்க்கை துணை கட்ட மட்டும் கிடையாதுங்க, நண்பர்கள்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்குது. அதே போல் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பார்ட்னர் அவர் மணி மைண்டடாக இருப்பார். அவருக்கு வருமானம் வரணும், அவங்களுக்கு காசு வரணும்னு இருப்பாரே தவிர 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறோம், 2 பேருக்கு லாபம் கிடைக்கணும், 2 பேரும் நல்லா இருக்கணும்னு உங்களுடைய பார்ட்னர் நினைக்க மாட்டார். அந்த விஷயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு புரிய வரும். அப்போது பார்ட்னர்ஷிப் பிரிவதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. நல்ல நபராக இருந்தாருன்னா உங்களுடைய லாபத்தையும் அவர் எதிர்பார்ப்பார். ஆனால் நல்ல நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 90% இந்த காலகட்டம் இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்குது. அப்படிங்கும்போது உங்களை ஏமாற்றக்கூடிய பார்ட்னர்ஷிப் தான் கடந்த காலகட்டங்களில் ஓடிட்டுருக்கும். சில பேர் சில கும்பராசி என்பர்கள் அந்த ஏமாற்றத்தை சந்திச்சு அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. சில பேர் வெளியில் வராமல் இருப்பீங்க. வெளியில் வராமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு பாடமாக இருக்கும். கண்டிப்பாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத புரிஞ்சுக்குவீங்க, முக்கியமாக பார்ட்னர்ஷிப்பில். அதே போல் இந்த 7ஆம் இடத்துல கேது சூரியன் 8க்கு வர்றாரு அப்படிங்கிற சூழலெல்லாம் இருக்கும்போது கணவன் மனைவி உறவை தாண்டி வேறு ஒரு தகாத, அதாவது சரியான பழக்க வழக்கம் இல்லாத ஒரு மட்டமான பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய எதிர்பாலினத்தின் மீது விருப்பமோ ஆர்வமோ இந்த காலகட்டம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வலையில் மட்டும் விழுந்துடாதீங்க, எந்திரிக்கவே முடியாது, பேர் கெட்டு போயிடும், அவமானப்படுத்தி விட்டுரும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. எப்படின்னா செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே, ரைட், செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. செவ்வாய் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகிறார். குரு கூட சேர்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது குரு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்து செவ்வாயோடு இருக்கும்போது எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். எல்லாமே லாபமாக முடிகிறதுக்கு என்ன வழி, அதுக்குண்டான முயற்சிகளை செய்வீங்க. கண்டிப்பாக பிடிவாதமாகாது, தேவையில்லாத கோபமாகாது. ஏன்னா செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை ராசிக்கு கிடைக்குது, அங்கே ராகுவும் இருக்கார். அப்படிங்கும்போது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்னதுங்கிறது கேட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவுகளை எடுக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த புது முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதில் மட்டும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருங்க, போதுமானது. இப்போது நிறைய நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு இல்லையா, அதை சரி செய்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை என்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்கோளமுடன். திருச்சிற்றம்பலம்.